எனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். நான் விஸ்வநாதனை பார்க்க அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போவேன். ஒரு நாள் அவர் இல்ல. எங்கன்னு கேட்டதுக்கு அவர் எங்கேயோ வெளியூர் போயிருக்கிறதா உங்க தங்கச்சி சொல்லிச்சு. எந்த ஊர் போயிருக்காங்க கேட்டேன். அவங்க சரியா பதில் சொல்லல. அப்புறம் பாருங்க, ஒரு வாரத்துக்குள்ள உங்க தங்கச்சி யாருக்கிட்டையும் சொல்லாம ராத்திரியோட ராத்திரியா வீட்டை காலி பண்ணிடுச்சு. அநேகமா அவங்க வீடு மாத்தி போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒண்ணு செய்யறேன், நான் உங்களுக்கு விஸ்வநாத ஆபீஸ் அட்ரஸ் தரேன். அங்க போய் விசாரிச்சு பாருங்களேன். ஐயோ, யாராவது காப்பாத்துங்களேன், யாராவது காப்பாத்துங்களேன். ஏன் சார், என்னாச்சு? கோயிலுக்கு போயிட்டு வர வழியில என் மகளை 4 ரவுடி பசங்க தூக்கிட்டு போறாங்க ஐயா. ஐயோ, கோயிலுக்கு போற வழியா? அது கண்டிப்பா அந்த மன்னார் குப்பத்து ரவுடிகளா தான் இருக்கும். அவனுங்க வம்புக்கு போனா பாலம் பாலமா அடுத்து பண்டல் கட்டுவானுங்க. என்ன விடுங்க சார். சார், நீங்களாவது வந்து காப்பாத்துங்க சார். சார், இவ்வளவு கெஞ்சி கேட்கறனே உங்களுக்கு இறக்கமே இல்லையா? நீங்க எல்லாம் அக்கா தங்கச்சியோடவே பிறக்கலையா சார்? உனக்கு ரசனையே இல்லடா. இந்த பொண்ணோட அழக ரசிக்கணும்னா அவ துணி பீஸ் பீஸா போகும். இங்க ஒரு பெக்கு போட்டா அங்க ஒரு பீஸ் போகணும். புரியுதா? இதுல ஒண்ணு இன்ட்ரெஸ்ட் இல்ல. எல்லாத்தையும் எடுத்துருங்க.
அந்த பொம்பளை பொறுக்கிய எவ்வளவு தூரம் தூக்குறோமோ அவ்வளவு தூரம் தூக்குங்க. அப்பதான் தலை சுத்தி மயக்க வரும். தூக்குங்க. நீ கவனிரு. அல்கா அப்படியே தொங்கட்டும். சார், உங்களுக்கு ஒண்ணும் அடிபடலையா? ஒண்ணும் ஆகுங்க. தக்க சமயத்துல வந்து உதவி செஞ்சீங்க. நீங்க எங்க இருக்கிறீங்க? உங்க பேர் என்ன? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். இவனை என்ன பண்ணாங்க நீங்க? இங்கேயே ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டி அதுல ஒரு ரூம் போட்டு தங்க வைக்கலான்றீங்களா? அங்கேயே தொங்கட்ட சார் அந்த மூதேவி சோறு தண்ணி இல்லாம பொறுக்கி பொம்பளை பொறுக்கி